எந்த செயலை செஞ்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஆரம்பிப்பது எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போட்டோம்னா, அந்த பிள்ளையார் சொல்லி போடும்போது அதில் ஆ வருது. ஆ அகாரமாகவும் ஊ மகாரமாகவும் இருப்பவர் தான் இறைவன். இதில் தமிழுக்கு முதல் எழுத்து ஆ அப்படின்னு வருது. தமிழுடைய முதல் எழுத்து ஆ தான். உயிர் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆ என்று தான் வருகிறது அல்லவா? அந்த ஆல இந்த எழுத்துலேயே 3 எழுத்து இருக்குது. ஆ ஊ எல்லாம் சேர்ந்திருக்குது. ஆ என்கின்ற எழுத்திலேயே ஊ மறைந்திருக்கிறது. அகர உகர மகரமாக ஓங்காரங்களிலே ஓம் என்னும் ஒலி வடிவம் இருக்கிறது. அண்ட சராசரங்களையும் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஓம் என்கிற அந்த எழுத்திலே அண்ட சராசரமும் அந்த அந்த ஒலியிலே அடங்கி இருக்கிறது. இந்த சூரியனை கிட்ட போயிட்டு அதனுடைய செயல்பாடுகளை கவனிக்கும் பொழுது விஞ்ஞானிகளில் அந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஒலி தான் வருதுங்கிறத எல்லாருமே நம்ம சொல்லி நம்ம நிறைய செய்திகளில் நம்ம கேட்குறோம், ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த ஓம் என்கின்ற அந்த ஒலி வடிவம் தான் எல்லாத்துலேயும் வருது, அந்த அந்த சவுண்டு தான் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ. ஆக இந்த ஒலித்து கொண்டிருக்கிற அந்த அண்ட சரங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கிற இந்த ஓம்காரம், ஓம் என்னும் பிரணவத்தை முதலில் எழுதிவிட்டு தொடங்குவதால் நாம் செய்யும் எல்லா செயல்களும் காரியத்தடை இல்லாமல் வெற்றி பெறுகிறது. முதல்ல இந்த பிள்ளையார் சொல்லி பிள்ளையாரை நம்ம ஆரம்பிச்சுட்டு பிள்ளையாரை நம்ம வணங்கிட்டு தான் நம்ம எல்லா செயல்களும் செய்கிறோம். முதற் கடவுள் பிள்ளையார்னு சொல்கிறோம். ஆக இதை ஆரம்பித்து விட்டு தான் அடுத்தடுத்த அதாவது யாகம் செய்தாலும் ஹோமம் செய்தாலும் எந்த ஒரு மந்திர உச்சாடனங்களை செய்தாலும் விரதங்களை மேற்கொண்டாலும் எழுதினாலும் கடிதங்களை எழுதினாலும் நாம் முதல்ல ஆரம்பிக்கிறது என்னென்னா பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதையும் தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். ஆக இந்த பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஓம் சாய்ராம், நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன, ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஜெய் சாய்ராம் சொல்கிறோம். அதற்கான மகத்துவம் இவ்வளவு இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய செயல்பாட்டினுடைய ஆரம்பமே அந்த ஓம்காரம் தான். ஓம்காரத்தில் அடங்கியது தான்